ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு 18வது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு அதோடைய ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அதனால பாஜக வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. நாளைக்கு அதோட பதவி பிரமாணம்லாம் செஞ்சு வைக்க போறாங்க. இது ஒரு புறம் இருக்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் திமுக வந்து 40க்கு 40 அப்படின்னு அடிச்சிச்சு. புதுச்சேரியும் சேர்த்து நான் சொல்றேன், 40க்கு 40 அடிச்சிச்சு. ஆனா எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, திமுக மாத்திரம் இதில் வின் பண்ணலாங்க, அதிமுக 10 இடத்துல வின் பண்ணியிருக்கு, பாஜக 3 இடத்துல வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. என்னடா சொல்கிற, தமிழ்நாட்டில் 40க்கு 40 அடித்தாங்கன்ற இதில் அதிமுக வின் பண்ணிச்சு, பாஜக வின் பண்ணிச்சு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் என்ன இருந்ததை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், கேளுங்க. நமக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதி, புதுச்சேரியும் சேர்த்து 40 தொகுதி. இந்த 40 தொகுதி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு எம்பி கீழே 6 எம்எல்ஏ உள்ளடக்கியது தான் ஒரு எம்பி அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 221 தொகுதியில், அதாவது சட்டசபை தொகுதியில் 220 தொகுதியில் திமுக வென்றிருக்கு, 10 சட்டசபை தொகுதியில் வந்து அதிமுக வென்றிருக்காங்க, 3 சட்டசபை தொகுதியில் பாஜக கூட்டணி வின் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதை நான் படிக்கிற கேளுங்க. இதில் வந்து 10 தொகுதி நான் சொன்னல, அதிமுக 10 தொகுதி, அது வந்து எந்தெந்த தொகுதி சட்டசபை தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் 2ல் வந்து அதிமுக வின் பண்ணியிருக்கு. எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, இந்த 2 சட்டசபை தொகுதியிலும் அதிமுக வின் பண்ணியிருக்கு. அது போக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வின் பண்ணியிருக்கு. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வின் பண்ணியிருக்கு. என்னன்னா சங்ககிரி, பரமத்தி வேலூர், இந்த 2 சட்டசபை தொகுதியில் வந்து அதிமுக வின் பண்ணியிருக்கு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் குமாரபாளையம் என்ற சட்டசபை தொகுதியில் அதிமுக வின் பண்ணியிருக்கு. இது போக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 2 சட்டசபை தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கு. ஒன்று அரியலூர், இன்னொன்று ஜெயங்கொண்டம். இந்த 10 சட்டசபை தொகுதியிலும் அதிமுக வின் பண்ணியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் 2 சட்டசபை தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி தான் வச்சிருக்காங்க. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திருமங்கலம், அருப்புக்கோட்டை, இந்த 2 சட்டசபை தொகுதியிலும் தேமுதிக வின் பண்ணியிருக்காங்க. இது போக பாஜக கூட்டணி வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லல, ஆனால் பாஜக வின் பண்ணலங்க. பாஜக கூட்டணியிலேருந்து பாமக அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த தொகுதியும் பார்த்தீங்கன்னா தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 3 சட்டசபை தொகுதியில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிராட்டிப்பட்டி, இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் பாமக தான் வின் பண்ணியிருக்கு, பாஜக வரவே இல்லை. மீதி உள்ள 221 சட்டசபையிலும் திமுக தாங்க வின் பண்ணியிருக்கு. இது போக நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க 40 வச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியை சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு புறம் இருக்க, பாஜக ஒரு சட்டசபையில் கூட அவங்க வின் பண்ணவில்லை. ஸோ இவங்களோட வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா 11% வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கூட்டணி கட்சி தயவுனால தான் இவங்க 11% வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்க தனிச்சு நின்னா சதவீதம் கம்மியாக தான் இருக்கும், நோட்டாக்கு கீழே தான் போவாங்க. ஏன்னா இவங்க நின்ன 234 சட்டசபை தொகுதியில் ஒரு சட்டசபை தொகுதியில் கூட இவங்க வந்து என்ன பண்ணல, வின் பண்ணவே இல்லை. அதிமுக கூட்டணி 10 தொகுதியில் வந்திருக்காங்க, பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமக 3 தொகுதியில் வந்திருக்காங்க. ஸோ வரப்போகிற 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக தனித்து நின்னா தோல்வியை தான் சந்திப்பாங்க. இன்னொரு புறம் இருக்க எஸ்பி வேலுமணி தான் சொல்லியிருக்காரு, பாஜக கூட கூட்டணி வச்சா நாங்கள் நிறைய இடத்துல வின் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சட்டசபை எலெக்ஷனில் பாஜக கூட கூட்டணி வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்றது அதிமுகவுடைய நிலைப்பாடு, அது அவங்களுடைய விருப்பம், அதில் நம்ம தலையிட முடியாது. ஸோ இதில் யார் எந்த கட்சியோட கூட்டணி வச்சா 2026 சட்டசபை எலெக்ஷனில் ஆட்சியை பிடிப்பாங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.